ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ யாரை பத்தி இந்த வீடியோல வந்து பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறவங்கள பத்தி தான் பேச போறோம். இவங்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. என்னடா இந்த மாதிரி ஒரு பேரை நம்ம இந்தியாவில வந்து சுதந்திரத்துக்காக போராடினவங்களை பத்தி கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்குல்ல? ஆமா, இவங்க வந்து காந்தியடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து சுதந்திரத்துக்கு வந்து நான் போராடணும் அப்படின்னு என்ன வந்து என்கரேஜ் பண்ணது, ஊக்கப்படுத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுயசரிதையில வந்து எழுதியிருக்காருங்க. சரி, யாருப்பா இந்த தில்லையாடி வள்ளியம்மை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வருது இல்லையா? ஆமா, அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி தான் அவங்க. ஆனா அவங்க தென்னாப்பிரிக்காவில பிறந்தாங்க. அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடின ஒரு பெண்மணி தான் வந்து நம்மளுடைய தில்லையாடி வள்ளியம்மை அவங்க. சரி, அவங்க எப்படி தமிழ்நாட்டுல இருந்து அங்க போனாங்க அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஆமா, அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து பூர்வீகம் வந்து தமிழ்நாடு தான். அவங்க அம்மாவுடைய ஊரு தான் வந்து தில்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள தில்லையாடிங்கிற ஒரு ஊரை பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்துல வந்து எல்லாரும் வந்து புலம்பெயர்ந்து போவாங்க இல்லையா, பிழைக்கிறதுக்காக தான் வந்து அவங்க தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் போயிருக்காங்க. அங்க ஜோகல்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்துல 1898ஆம் ஆண்டு பிப்ரவரி 22 வந்து தில்லையாடி வள்ளியம்மை அவங்க வந்து பிறக்கிறாங்க. அப்ப வந்து அந்த காலகட்டத்துல ஒரு வயதானதுக்கு அப்புறம் வந்து அப்ப வந்து காந்தியடிகள் வந்து அங்கே வந்து சட்ட வல்லுநரா போயிருக்காரு. அப்ப லாயரா பணியாற்றிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில வந்து ஒரு விதமான சட்டங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க. என்னன்னா வந்து கிறிஸ்தவர்கள் ஆலயங்கள்ல வந்து பண்ணக்கூடிய கல்யாணம் தான் வந்து செல்லுபடியாகும், திருமணங்கள்லாம் மற்றதெல்லாம் வந்து செல்லுபடியாகாது, அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி தமிழர்கள் இந்தியர்களுக்கு எதிராக நிறைய வரிகளை வந்து திணிக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணணும். அங்க வாழ்ற இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டம் யார் தலைமையில நடத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய காந்தியடிகள் தலைமையில தான் வந்து நடத்தப்படுது. அந்த போராட்டத்தில் காந்தியடிகள் தலைமையில் நம்மளுடைய தில்லையாடி வள்ளியம்மை அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 15 வயது தான். சரிங்களா? அப்ப வந்து இந்த போராட்டத்துல கலந்துக்கிறப்ப வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க முன்னாடி உங்களுக்கு தேசிய கொடியே கிடையாது, நீ வந்து என்னத்துக்கு வந்து இப்ப எங்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு போராட்டம் நடத்துறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க பாருங்களேன் எப்படி இருக்கும், நம்ம ஊர்ல சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து ரீல்ஸ் பார்க்கதான் டைம் இருக்கு இல்லையா, போன்ஸே இருக்காங்க, எப்படி இருக்கும், அப்படியே அவங்களுடைய செயலியை கிழிச்சு இந்தா பாத்துக்கோ, இதுதான் என்னுடைய தேசிய கொடி அப்படின்னு சொல்லி காமிச்சாங்களாங்க. அதே மாதிரி ஒரு ஆங்கிலேயர் வந்து துப்பாக்கி முன்னாடி வச்சுட்டு நிக்கிறப்ப, இந்தா என்ன சுட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாங்க. அந்த குட்டி பெண் என்ன ஒரு அற்புதமான பெண்மணி இல்ல அவங்க. எப்படி ஒரு சுதந்திர வீட்டு அவங்களுக்குள்ள இருந்திருக்க பாருங்களேன். உரிமைக்காக எப்படி எல்லாம் வந்து போராடி இருக்காங்க பாருங்களேன் நம்ம மக்கள். அவங்க எல்லாம் இந்த மாதிரி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன மாதிரியான ஆட்கள்லாம் பேசுறோம், நம்ம எல்லாம் இன்னைக்கு சுதந்திரமா பெண்கள் இருக்கோம். அதனால அவங்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை வந்து செலுத்திக்கலாம் தில்லையாடி வள்ளியம்மை அவங்களுக்கு. அப்புறம் வந்து சிறைக்கு அனுப்பப்படுறாங்க. சிறைக்கு அனுப்பப்படுறப்ப வந்து உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டது, அவங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்னால. ஆனா அதனால வந்து சரி, கொஞ்சம் முன்னாடியே வந்து சிறையில இருந்து விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல எங்களோட கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றாம நாங்க வந்து சிறையில இருந்து வெளியில வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் சிறையில இருந்து வந்தோன்னா அவங்க உடல்நிலை குறைவால் வந்து தன்னுடைய 16 வயதில் செப்டம்பர் 22, 1914 வந்து மரணம் அடைஞ்சிடுறாங்க. அப்ப காந்தியடிகள் வந்து அவங்களை வந்து பார்க்க வர்றாங்க. அந்த தருணத்துல இந்த மாதிரி வந்து எப்படி உடல் மெலிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப வந்து காந்தியடிகள் கேட்கிறாரு, ஒருவேளை இலக்கார சுட்டு போட்டுருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, சுதந்திரத்துக்காக நான் வந்து செத்தாலும் அதை பத்தி எல்லாம் நான் கவலையே பட மாட்டேன், எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி அந்த சாகுற தருவாயிலையும் வந்து அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்களாங்க. அப்ப வந்து தன்னுடைய சுயசரிதையில வந்து காந்தியடிகள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய தந்தையை வந்து இறந்ததை விட நான் வந்து தில்லையாடி வள்ளியம்மை இறந்ததுக்கு ரொம்ப வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் அவர் வந்து அந்த சுயசரிதையில வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஊக்கப்படுத்தியதே வந்து தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என் மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா பாத்துக்கோங்க,
ஒரு பெண், அதுவும் தமிழினத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் காந்தியடிகளுக்கே சுதந்திரத்துக்காக நீ போராடணும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு எவ்வளவு நன்றி கடன் நம்ம எல்லாம் செலுத்தணும் இல்லையா? அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் வர்றப்ப காந்தியடிகள் வருகை தரும் பொழுது தஞ்சாவூருக்கு சென்று அங்க அவங்களுடைய பூர்வீகம் அந்த ஊர் தான் இல்லையா, தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள தெல்லையாடியில இருக்கக்கூடிய மன்னருக்கு தன்னுடைய கண்களில் ஒத்தி கொண்டு சென்று இருக்கிறார். தெல்லையாடி வள்ளியம்மை அவங்களை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு 2008 அவங்க பேர்ல ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க பேர்ல ஒரு பள்ளிக்கூடம் தரங்கம்பாடி தெல்லையாடியில இருக்கு. அதே மாதிரி நினைவிடமும் கட்டி வச்சிருக்காங்க. சுதந்திரத்துக்காக அவங்க எல்லாம் எவ்வளவு தியாகங்கள் பண்ணிருக்காங்க பாருங்களேன். ஆனா நம்ம எல்லாருமே பாருங்களேன், அப்படிப்பட்ட இன சமூகம் நம்ம எல்லாருமே அவ்வளோ தன்னுடைய 16 வயதுல ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியும்? ஒரு சின்ன குட்டி குழந்தைதான் இல்லையா? அப்ப அந்த டைம்ல கூட தன்னுடைய எல்லா ஆசா வாசங்கள் எவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லாம நாட் ஓன்லி என்ஜாய்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்திருக்காங்க பாருங்களேன். ரொம்ப அதெல்லாம் வியக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லையா? அவங்களுக்கு என்றைக்கும் வீர வணக்கம். நன்றியுடன் கூடிய வீர வணக்கத்தை செலுத்திக்கலாம். நன்றி மக்களே.